இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சைனீஸ் ரெசிபி பார்க்க போறோம். சில்லி சிக்கன் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இது வந்து 3 ஸ்டெப்ஸ் உண்டான ஒரு ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து மேரினேஷன், நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும், அடுத்தது டாசிங். ஓகேயா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்றதுக்கு மேரினேஷன் கூட மிக்சிங் வந்து இதில் என்னெல்லாம் போடணுங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம முதல்ல பார்த்துடலாம். 1 கிலோவுக்கு சிக்கன். இது நான் வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன். கியூப் ஷேப்டாகவும் வெட்டிக்கலாம், இல்லை நீளமாகவும் நீங்கள் வெட்டிக்கலாம். இப்போ 2 முட்டை, 1 கிலோவுக்கு ஏற்ற அளவான முட்டை தான் நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப லிக்விடாக இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கிங் எஃபெக்ட் மாதிரி இருக்கணும். அந்த லெவலுக்கு 1 முட்டையும் நான் 2 முட்டையும் எனக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து 1 லெமன், 2 டேபிள் ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூனுக்கு மைதா, 1.5 டேபிள் ஸ்பூன் இல்லைனா உங்களோட காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுடர். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம அந்த சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணுவோம். மினிமம் 1 மணி நேரத்துக்காவது இதை மேரினேட் பண்ணி வைக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா மேரினேட் பண்ண வச்சிடலாம். இது ஈக்குவலாக கோட் ஆகணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எக்ஸ்ட்ரா லிக்விட் மாதிரி நிறைய இல்லை. அதுக்காக வந்து ரொம்ப டைட்டாகவும் இல்லை, ஏன்னா நம்ம வந்து 2 முட்டை சேர்த்ததுனால. இதைத்தான் நான் சொன்னேன், முட்டை வந்து நம்மளோட சிக்கனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி 1 இல்லைனா 2 முட்டை நம்ம வந்து சேர்த்துக்கணும். இது மாதிரி கரெக்டாக கோட் ஆகி நிற்கணும். கொஞ்சம் லிக்விடாகவும் அங்கங்கே கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கிட்டு நிற்கணும். சைடில் லிக்விட் மாதிரி நின்னா நிறைய முட்டைன்னு அர்த்தம். போதும். இதை நம்ம 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி மேரினேட் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம், டீப் ஃப்ரையும் பண்ணலாம். டீப் ஃப்ரை அப்படின்னா நம்ம வடை பொரிப்போம் இல்லையா, அதே மாதிரி எண்ணெயை ஊற்றி நல்லா போட்டு பொரிச்சு எடுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை மெத்தட் தான் பண்ணுறேன். நீங்கள் இதில் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம டாசிங்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ண பேன் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய், அது சிக்கனோட சாஸ் எல்லாமே உள்ள அப்படி சாறு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த சின்ன சின்ன பீசஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. பட் இதில் நம்ம வந்து டாசிங் பண்ணவும் முடியாது. ஸோ நான் சட்டியை வந்து மாற்ற போகிறேன். இப்போ இது மாதிரி ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துட்டு இதில் வந்து அந்த எண்ணெயை சேர்த்தலாம். பட் அந்த எண்ணெய் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்காது. சில்லி சிக்கனுக்கு எப்பவுமே கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது நல்லா ஸ்டிக்கியாக நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த எண்ணெயும் ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெயும் சேர்த்து நம்ம இப்போ வந்து டாஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டாஸிங்க்கு வந்து அடுத்தது என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். நான் வெங்காயம் வந்து உங்களுக்கு கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு மாதிரி க்யூப் ஷேப் மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது கடைசியாக கார்னிஷிங்காக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். எனக்கு நிறைய தான் பிடிக்கும், அதனால் நான் நிறைய ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு செலரி. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம் சேர்க்கணும். கேப்சிகம் க்யூப்ஸாக வெட்டி வைங்க. நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தான் நல்லா இருக்குமேங்கிறதுக்காக 4 கலர் சூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வெறும் க்ரீன் கிடச்சா க்ரீன் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5-6 பெரிய பல்லு பூண்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சு, பூண்டு நிறைய சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நான் வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகுத்தூள் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய மிளகாவை நான் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இஞ்சும் சேர்த்துக்கலாம், அதுவும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட சாஸஸ் பார்த்துடலாம். பார்பிக்யூ சாஸ் நான் எடுத்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல், இது கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்கும், அதுக்காக நான் சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், க்ரீன் இல்லைனா ரெட்டு சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். பட் எனக்கு ரெட்டு கிடைக்கல, ஸோ நான் க்ரீன் சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் சோயா சாஸ், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் நம்ம தண்ணி சேர்த்து நம்ம உள்ளே சேர்க்கணும். இதோட அளவும் உங்களோட ஸ்டிக்கினஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ டாசிங் என்னன்னு நம்ம பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம்,
இது ரொம்ப அப்படியே வெங்காயம் வந்து வதங்கி வரணுங்கிறது அவசியம் கிடையாது. கொஞ்சம் அப்படியே வதங்கினாலே போதும். அப்போ தான் வந்து இந்த டிஷ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஒரு ஷைனி மாதிரி ஒரு எஃபெக்ட் மாதிரி வந்துச்சா, இந்த டைமில் வந்து உள்ளே நம்ம வெட்டி வச்சுருக்கிற எல்லா கேப்சிகமும் போட்டுடலாம். இதுவும் வந்து ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் கிடையாது. இதே மாதிரி கொஞ்சம் வெந்தும் வேகாமல் அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்து நம்ம வதக்கினா போதும். பார்க்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா சோயா சாஸில் உப்பு இருக்கும், ஸோ பார்த்து சேருங்க. கடைசியாக உப்பு செக் பண்ணி போட்டால் போதும். இப்போ இதுக்கு வந்து லேசாக தான் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் செலரியும் சேர்த்துடலாம். கேப்சிகமும் கொஞ்சம் நல்லா அப்படி க்ளாஸி எஃபெக்ட் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச சிக்கன் அவ்வளோத்தையும் உள்ளே சேர்த்துருவோம். இந்த சிக்கனை உள்ளே போட்டாச்சு. இதை இப்படியே இப்படி டாஸ் பண்ணணும். ஆனால் வேண்டாம், நம்ம ஒன்றும் பெரிய செப்பெல்லாம் கிடையாது. வராததை நம்ம இன்றைக்கி ட்ரையும் பண்ணக்கூடாது. நம்ம லேசாக அப்படியே கிண்டி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா சாஸையுமே ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் சோயா சாஸ் சேர்க்குறேன். எல்லாமே வந்து குத்துமதிப்பான ஒரு லெவல் தான் நான் சேர்க்குறேன். எல்லா சாஸுமே நான் மோஸ்ட்லி சேம் அமௌண்ட்டாக தான் நான் சேர்ப்பேன். பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் பிடிக்கும். ஸோ வந்து நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ நான் நிறைய சில்லி சாஸ் ஊற்றுனேன்னா உங்களுக்கு வந்து எரிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். சில பேருக்கு எரிப்பு பிடிக்காதுன்னா அதை குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. நான் ஏன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேமாக தான் நான் ஊற்றுவேன். அப்போ தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே இதை பிடிக்கும். இப்போ பார்பிக்யூ சாஸ் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல், நான் சொல்லிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் எல்லாமே நல்லா வெந்து திக்காகட்டும். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் கிண்ணா போதும். அந்த தண்ணி வந்து லிக்விட் மாதிரி இருக்கு இல்லையா, அது எல்லாமே கொஞ்சம் திக்காகிடும். ஆகட்டும். சாஸ் எல்லாம் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து அந்த கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கரைச்சி அதை வந்து இப்படி ஊற்றி விடலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா திக்காகி ஒரு பேஸ்ட் மாதிரி சிக்கன் கூட எல்லாமே ஒட்டிக்கும். இந்த டைமில் உங்கள் உப்பு பார்த்து நீங்கள் வந்து கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சோயா சாஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மேலே எல்லாமே எண்ணெய் விட ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா வந்து அந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்த ஆரம்பிச்சிடுச்சு. இது எடுத்திங்கன்னா கீழே பாருங்கள் பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போ எண்ணெய் நல்லா விட்டு ஒரு மாதிரி ஸ்டிக்கி எஃபெக்டோடு வரும். சூப்பராக வந்துருச்சு. சில்லி சிக்கன் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடுவோம். கலர்ஃபுல்லாக கம்ம கம்மன்னு வாசமாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஏன்னா சைனீஸ் ரெசிபியில் எனக்கு பேசிக்காக சைனீஸ் ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சைனீஸ் ரெசிபி பிடிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இன்னும் வேறு சைனீஸ் ரெசிபி நம்ம நிறையவே பார்க்கலாம். நன்றி.